Welcome, dear students. Good morning. Today, we are going to discuss The Edible Woman, written by Margaret Atwood, the Canadian writer. The characters involved, the main characters involved in the story. So, as I said earlier, Margaret Atwood, in the biography, last class we discussed about the life and works of Margaret Atwood. Her novels are she's a contemporary Canadian writer, and her novels are the groundbreaking. What is groundbreaking? Is the most important word involved when we study the novels of Margaret Atwood. Groundbreaking is அது என்னன்னா ஒரு இப்படித்தான் சமுதாயம் இருக்கணும்னு ஒரு பெண் ஒரு ஆண் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வகுத்து வைக்கப்பட்ட கலாச்சார ரீதியான முறைகளை உடைத்தெறியுது. ஸோ இவங்களுடைய கேரக்டர்ஸ் மார்கரெட் அட்வுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த கிரவுண்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போகிறோம். அதான் கிரவுண்ட் பிரேக்கிங். ஸோ the characters that Margaret Atwood uses in her novels they break the rules of the society. What the society rules. இதுதான் இப்படித்தான் அப்படின்றத உடைத்து எரிஞ்சிட்டு தான் போவாங்க. ஸோ அதனால you cannot see morality in the novels of Edible Woman, in the novels of Margaret Atwood. So, dear students, here this story involves something more, not conventional story. Conventional stories மாறதுக்காது. It will be entirely a different thought. ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளாக தான் இருக்கும். யாருடைய மார்கரெட் அட்வுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே கதாபாத்திரங்கள் எல்லாமே முன்னுக்கு பின்னான முரண்பாடுகளுடைய கதைகள் தான். ஸோ ஆல் த கேரக்டர்ஸ் ஆஃப் Margaret Atwood are contradictory to the norms of the society. Society எதிர்பார்க்கிற அந்த நாம்ஸுக்கு ஒரு எதிர்மறையான கோட்பாடுகளை வச்சிருக்கிற கதாபாத்திரங்கள் தான் மார்கரெட் அட்வுடைய கதாபாத்திரங்கள். ஸோ யூ cannot hold a scale of the society to the characters of Margaret Atwood. Margaret Atwoodக்கு நம்ம சமுதாயத்தில் நிலவர ஒரு கோட்பாடுகளை எதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மார்கரெட் அட்வுடைய கதாபாத்திரங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் அஸ் நம்மளை பொறுத்தவரையில் வாட் த கேரக்டர்ஸ் ஆஃப் இந்த ஸ்டோரி, இந்த கதாபாத்திரங்கள் நம்மை மார்கரெட் அட்வுடைய கதாபாத்திரங்கள் செய்கிறது எல்லாமே ஒரு தப்பான விஷயங்களாக தோணும். பட் ஃப்ரம் த கேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, கதாபாத்திரங்களுடைய கண்ணோட்டத்தின்படி, இல்லை ஃப்ரம் த ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, தே ஆர் ஜஸ்டிஃபைட். அதை ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் திங்ஸ் வென் யூ ஸ்டடி மார்கரெட் அட்வுட். ஸோ மார்கரெட் அட்வுட் இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ரைட்டர் லைக் ஜேன் ஆஸ்டின். ஜேன் ஆஸ்டின் மாதிரி there is a love between and there is a marriage and there is a celebration and they live even if the husband is drunken or anything. So husband வந்து எப்படியா இருந்தாலும் அவனை திருத்தி அவனை வாழ்க்கை கொண்டு வர மாதிரியான கதாபாத்திரங்களை இங்கே பார்க்க முடியாது. So you cannot see a role model woman of a society in the stories of Margaret Atwood as you see in Jane Austen. Jane Austen கதைகளில் நீ படித்த மாதிரி, ஜேன் ஆஸ்டின் கதைகளில் படித்த மாதிரி ஒரு ரோல் மாடல் உமன், ஓகே, வீட்டை பார்த்துக்கிட்டு, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு, கணவனை பார்த்துக்கிட்டு, வேலைக்கு போய்கிட்டு, அப்படி மாதிரியான பெண்களை நீங்கள் எங்கே பார்க்க முடியாது? மார்கரெட் அட்வுடைய கதைகளில் பார்க்க முடியாது. Those are not the characters of Margaret Atwood. You can see here Margaret Atwood characters are totally different, are entirely different. From top to bottom, they are individuals. They are not society-based characters. Society characters இவங்க எல்லாமே தனிப்பட்ட ஒரு யூனிக் கேரக்டராக இருப்பாங்க. They will be unique character. Okay, and for the readers, it may sound wrong. The character may sound wrong.
the character may sound immoral, but that's not the point in the story. கதை அது இல்லை. அவங்க இம்மாரலாக தோணலாம், இல்லை அவங்களுக்கு அது நமக்கு அது தப்புன்னு பண்ணலாம், பட் the characters are right on their own way. Okay, so these things you keep in mind when you look into the characters of Margaret Atwood's in The Edible Woman. Okay, let's come to the class. Margaret Atwood, main characters. Marian MacAlpin. Okay, you memorize these spellings. Marian MacAlpin, a conventional young woman. Okay, and he is the protagonist of the novel. Protagonist is the heroine, no hero. So, a conventional young woman, a protagonist of the novel. She works in a dull job. Okay, அவளுக்கு ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்குறா. அவளுக்கு அந்த வேலை பிடிக்கல. She is engaged to Peter. So, she has a lover named Peter. And this Peter is a rising attorney. Attorney is a lawyer. Lawyer practice பண்ணிக்கிட்டு. Her behavior becomes, Marian MacAlpin வந்து ஒரு கன்வென்ஷனல் யங் உமன். கன்வென்ஷனல் சாதாரண எப்பயும் ஒரு சொசைட்டியில் பார்க்குற ஒரு சாதாரண நம்ம பெண்கள் மாதிரி. ஓகே, ஃபேமிலியை பார்க்குறது, குழந்தைங்க வீட்டை பார்க்குறது, கணவன், அந்த மாதிரியான ஒரு கன்வென்ஷனல் லேடியாக தான் இருக்கா, உமனாக தான் இருக்கா. A conventional young woman, a heroine. She works in a very dull job which she does not like, and she has a lover named Peter, and Peter is a attorney general, lawyer, practicing lawyer. Suddenly one day her character becomes erratic. Erraticனா அப்படி ஒரு மாற்றமாக டக்குன்னு மாறலாம். At one point she spent night with Duncan. திடீர்னு ஒரு நாள் அவளோட கேரக்டர் மாறி ஆண்களோட வேற ஒரு ஆண்களோட பழக ஆரம்பிக்கிறான். அப்படி பழகும்போது he spends one night full with a man named Duncan. Okay, see, as I said earlier, the characters of Margaret Atwood are totally different. So நம்ம ஒரு ஜான் ஆஸ்டின் கதையில் வர்ற மாதிரி பெண்கள் மாதிரி இந்த பெண்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஹீரோயின்னா எப்படி இருப்பாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் Margaret Atwoods are different. So don't put them from the characters you have seen. Okay. So at one point she spends a night with Duncan, another character. Okay, Duncan la yarunu paapom. He is completely unemotional. So Marian discovers that she is rebelling against the conventions. Okay, now இப்பதான் மரியனுக்கு புரியுது, நம்ம வந்து டோட்டலா சொசைட்டி வச்சுருக்க அந்த இதை என்ன பண்ணுறோம், மீறி நடக்கிறோம் அப்படின்றது அப்போதான் அவருக்கு புரியுது. Marian discovers that she is rebelling எதிர்க்கிறது against the conventions. கன்வென்ஷன்னா கோட்பாடுகள், சமுதாயம் வகுத்த கோட்பாடுகளை நம்ம மீறோமோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. Her conventions have tried her to accept marriage to a financially and socially successful man. So, சமுதாயம் அவளுக்காக வகுத்த கோட்பாடுகள் என்ன, ஒரு வேலையில் இருக்கிற நல்ல ஆணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு மனைவியாக இருக்கணும். இது அவளுக்கு பிடிக்கல. ஸோ அதனால அவன் அதை விட்டு வெளியேறதுக்காக இப்படி ஆரம்பிக்கிறான். ஸோ புரிஞ்சுதா? நவ் யூ சி கதாபாத்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில் அவ செய்து ரைட்டாக தோணும். ஓகே, ஸோ she does not like the conventions of the society forced upon her. ஸோ யாரோ வகுத்த ஒரு கோட்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது அப்படின்றதுல அந்த கேரக்டர் மேரியன் மேக்ஆல்பின் உறுதியாக இருக்கா. அதனால அவ வந்து அந்த கோட்பாடுகளை மீறான். Her conventions have trained to accept marriage to a financially பொருளாதார ரீதியாக சோசியலி சக்சஸ்ஃபுல் மேன். இதுதான் அவள் கன்வென்ஷன். சமுதாய கோட்பாடு அவளுக்கு வகுத்தது. நல்ல ஒரு பணக்காரனை ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லாக வீட்டில் நீ மனைவியாக இரு அப்படின்றது அது அவளுக்கு சரியாக படலை. ஓகே, her friends present her with possible roles of mother, helpmate, companion and feminist rebel.
but she rejects them all. In the end, she breaks her engagement and finds herself alone. So, அவளுக்கு சமுதாயம் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து காட்டினது என்னென்ன காட்டியிருக்காங்க? அம்மாவா, அம்மா, ஹெல்ப்மேட், உதவுற ஒரு பெண் வந்து ஆணுக்கு உதவுறது, கம்பேனியனா, ஒரு லவ்வரா, இப்படித்தான் சமுதாயம் அவளுக்கு பெண்ணை காட்டியிருக்காங்க. So all these gets bored to the main character, and she rejects all those things, and she even rejects his lover Peter, and she becomes herself alone. இப்ப எல்லாத்தையும் உதறிட்டு அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவ செயல்படுத்துறதுக்கு உறுதி ஆயிட்டான். So that's the character of MacAlpin. Okay, so நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். So don't, dear students, fix your conventional role model to the women characters of Margaret Atwood. Margaret Atwood உடைய பெண் கதாபாத்திரங்கள் உங்களுடைய கன்வென்ஷனல் உமன் கதாபாத்திரங்கள் மாதிரி இருக்காது. சில நேரம் அவங்க செய்கிற செயல்கள் தப்பாக இருக்கும். பட் it is right according to the character. Okay. Next one, another character, Ainsley Tefsey. Ainsley Tefsey, Marian's roommate. She works in an electric toothbrush repair shop. She is a radical feminist. She decides to have a radical, opposite. See the two characters. Mariam வந்து கன்வென்ஷனலா இருக்கா, வளர்க்கப்படுறது கன்வென்ஷனலா முறைப்படி, சமுதாய முறைப்படி வளர்க்கப்படுறா. ஆனா at one stage she totally changes and becomes an individual character. டோட்டலா அப்படியே மாறுபட்டு ஒரு தனி இண்டிவிஜுவல் கேரக்டரா மாறுறான். Now Ainsley Tefsey is totally a radical feminist. Radical feministனா எதையும் மதிக்கிற, சமுதாயம் வகுத்த கோட்பாடு முதல்ல எதையும் என்ன பண்றது, மதிக்கிறது. ஸோ ஏட்டிக்கு முட்டியா செய்கிற ஒரு கேரக்டர். She decides to have a baby outside the marriage. ஸோ இதுதான் ரேடிக்கல் ஃபெமினிஸ்டோடையது. ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட். ஸோ இவன் என்ன சொல்றது, கல்யாணம் பண்ணி தான் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஏன் சமுதாயம், நான் என்ன சொல்றது, அவங்க என்ன சொல்றது, நான் கல்யாணம் பண்ணாமே குழந்தைய பெற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். She decides to have a baby outside marriage. அதுக்கு யாரையும் தேர்ந்தெடுக்கிறான். She chooses Mariam's friend Len Slank. ஸோ லென் ஸ்லாங்க்ன்ற யாருடைய ஃப்ரெண்ட், மரியம் ஃப்ரெண்டை அதுக்கு உடன்பட வைக்கிறார். ஸோ she gets a child from Len Slank even without marriage. Fine, okay. See, I have said earlier, this story is ground-breaking rules story. So, சமுதாயம் எதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் உடைச்சு காமிக்கிற கதை தான் இது. So, once pregnant, she panics and decides she must marry. But she rejects Len and chooses another young man to be her husband. Okay, again there is another twist. So, என்ன நினைக்கிறான், இந்த மேரேஜ் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு யாரை செலக்ட் பண்ணுறா, செலக்ட்ஸ் லென் ஸ்லாங். சரி, அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் இல்லை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அது அப்போ ஷி ரிஜெக்ட் லென் ஸ்லாங் ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தனை என்ன பண்ணிக்கிறான், ஹஸ்பண்டாக எடுத்துக்கிறான். See, this is very different. Okay, in the end, she blames Mariam for rejecting the conventional life. ஆனால் கடைசியில் கன்வென்ஷனல் லைஃப் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி கன்வென்ஷனுக்கு வந்துட்டு யாரை வைய ஆரம்பிக்கிறா, மரியம் வைரா, நீ எதுக்கு என்னை மாதிரி ஆயிட்ட. See the story, two characters. அப்படின்னு சொல்லி she starts blaming Mariam for rejecting the conventional life. So two characters, நல்லா புரிஞ்சுக்கோங்க dear students. See, Mariam is a conventional woman but turns to radical feminist. Radical feminist கன்வென்ஷனல் விஷயங்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு பெண்வாதியாக மாறுறாங்க. ஐன்ஸ்லி டெவ்ஸ் வந்து ஆரம்பத்தில் ரேடிக்கல் ஃபெமினிஸ்டாக இருந்து திருப்பி கடைசியில் எப்படி மாறுறாங்க, கன்வென்ஷனலாக மாறிடுறாங்க. டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், ரெண்டு ஆப்போசிட்ஸ். And other characters, Mrs. Bogue, head of the research department at Mariam's firm. Mariam வேலை பார்க்குற கம்பெனியில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட். And other characters, Lucy, Emmy and Millie, the three office virgins at Mariam's firm. ஆஃபீஸில் வேலை பார்க்குற virgins, கல்யாணம் ஆகாதவங்க. ஓகே,
லூசி, எம்மி அண்ட் மில்லிலாம் மெரியம் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற கன்னி பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள். அண்ட் லேடி டவுன் பிலோ அப்படின்னு ஒரு நேம். ஓகே, இஸ் மெரியம் அண்ட் ஆன்ஸ்லி லேண்ட் லேடி. ஸோ ஏற்கனவே சொல்ற ஆன்ஸ்லி அண்ட் மெரியம் ஆர் ரூம்மேட்ஸ். அண்ட் அந்த ரூமோடைய ஓனர், அந்த வீட்டுடைய ஓனர் யாருன்னா டவுன் பிலோ, லேடி டவுன் பிலோ. வெரி குட். நெக்ஸ்ட் கம்ஸ் another character. ஸோ பீட்டர் உல்லாண்டர். பீட்டர் உல்லாண்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. பீட்டர் உல்லாண்டர் யாரு? லவர் ஆஃப் மெரியம். ஓகே, மெரியமுடைய லவர். மெரியம் கன்வென்ஷனலாக இருக்கும்போது, கன்வென்ஷனல் உமனாக இருக்கும்போது காதலிச்ச யாரு? பீட்டர். ஆனால் ரேடிக்கலாக மாறும்போது, ஓகே, சமுதாய கோட்பாடுகளை எதிர்த்து வரும்போது பீட்டரை என்ன பண்ணிடுறா? கழட்டி விட்டுறா. கழட்டி விட்டுட்டு யாரோட போயிடுறா? டங்கனோட உறவு கொள்ள ஆரம்பிச்சிடுறா. ஓகே, ஸோ தட்ஸ் another character. Okay, Peter Ullander. Peter Ullander is a young attorney. Okay, given the pronunciation you can either pronounce R or leave R. Attorney or attorney. Attorney or attorney. Okay, both the spellings are right, both the pronunciation are right. Attorney General. Okay, lawyer. So Marian's boyfriend, he proposes to Marian. He வந்து ப்ரொபோஸ் பண்ண Marian கல்யாணம் பண்ணுங்க, and both Marian accepts the proposal. Getting married is the thing to do. Everyone else do it, so he might as well. So இதான் அவங்க சொல்ற வார்த்தை. ஸோ கல்யாணம் பண்ணுறதுன்றது எல்லாரும் பண்ணுறது தான். அதனால இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், லாயர் தானே அப்படின்னு சொல்லி Marian முதல் நினைக்கிறான். He is thoroughly conventional. He is Peter ரொம்ப கன்வென்ஷனல். முறைப்படி சமுதாய கோட்பாடுகளை மதித்து வாழ்கிற ஒரு கேரக்டர். He wants Mariam to be perfect wife, playing the roles of hostess, mother, mistress, and giving all of her attention to him. Okay, so இவன் என்ன எதிர்பார்க்குறான்? யார்கிட்ட? மரியம்கிட்ட. மரியம் வந்து ஒரு ஹோஸ்டஸ்னா வரவேற்கிற வரவங்களை, வீட்டுக்கு வர்றவங்கள வரவேற்கிற ஒரு ஹோஸ்டஸ் தான். அம்மாவா, மனைவியா, மிஸ்ட்ரஸ் மனைவியா, இவனுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு லேடியா இருக்கணும்னு சொல்லி யார் நினைக்கிறா? பீட்டர் உல்லாண்டர். இதுதான் கன்வென்ஷன். ஒரு சமுதாயம் பெண்ணுக்கு வகுத்து வச்ச கோட்பாடுகள் இப்படித்தான். அதை வந்து இவன் பீட்டர் உல்லாண்டர் என்ன நினைக்கிறான்? இப்படிதான் எனக்கு மரியம் வர இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா மரியம் அப்படியே டோட்டலா மாறும்போது he is baffled. Baffledனா குழப்பமாயிடறான். He is baffled when Marian's behavior becomes strange. ஆனால் மாறும்போது he wonders why மரியம் கன்வென்ஷனலாக இருந்த லேடி இப்படி ரேடிக்கலாக மாறிட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியல. நெக்ஸ்ட் கேரக்டர் Len Slack is a bachelor friend of Mariam from college. He works in television. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், லென் ஸ்லாக்கை தான் யார் யூஸ் பண்ணிக்கிறா? மேரியமுடைய ஃப்ரெண்ட் அலான்சி. கேஎன்சி ஓகே, ஐன்ஸ்லி. ஓகே, ஐன்ஸ்லி டெஃப்சி எதுக்கு லென் ஸ்லாக்கை யூஸ் பண்ணுறான்? ஓகே, லென் ஸ்லாக் இஸ் யூஸ்ட் பை ஐன்ஸ்லி டெஸ்லி. ஐன்ஸ்லி டெஸ்லி இஸ் த lover of friend of Mariam. So dear student, don't worry, next class I will put a mind map of all these characters, the relationship. So lens lag, who uses lens lag is used by the character friend of Mariam. Okay, Ainsley only to give birth. ஸோ குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் யாரை யூஸ் பண்ணுறா? லென்ஸ் லாக்கை யூஸ் பண்ணுறா. ஆனால் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். Now he works in, he's a college friend of Mariam in the college, and he works in television. Okay, there is yet another character. See, ஒவ்வொரு கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே மார்கரெட் அட்வுட்டோடைய கதாபாத்திரங்கள் எல்லாம். So you can see totally different, entirely different characters. Joe and Clara. Okay, now comes another important character. Clara Bates is another friend from college. Clara dropped out second year to marry Joe. Clara காலேஜ்லேருந்து விலகிறா. எதுக்காக? ஜோவை கல்யாணம் பண்ணிக்கிறா. And now she has 3 children. Marian's friend Joe and Clara. So யாருடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க? காலேஜ்லேருந்து they are friends of Marian. Marian friend Joe and Clara live happily. Joe earns living
and cares for the house and children, while Clara functions only to bear offspring. ஸோ இதில் வேலைக்கு போகிறது யார்? ஜோ வேலைக்கு போகிறான், குழந்தைய பார்த்துக்கலாம், வீட்டில் பார்த்து பண்ணிக்கலாம். அண்ட் கிளாரா குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கா. 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தை, இப்போ 3 குழந்தை ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லிவிங். சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த கதையில் 3 வித்தியாசமான கதைகள். மரியம் இஸ் அ கன்வென்ஷனல் உமன் who suddenly changes and becomes radical and starts living with any man, starts having sex with any man whom she loves. யாரெல்லாம் விரும்புகிறாரோ அவரோடெல்லாம் உறவு கொள்ள ஆரம்பிக்கிறார். டோட்டலி ரேடிக்கலாக மாறிடுறார். And there is Ainsley, friend of Mariam, who is radical, who wishes, who moves with lens slack and become pregnant even without marriage, but decides to marry another man and becomes convention. கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி கன்வென்ஷனலாக மாறிடுறான். Okay, another character. And there is Lenslack, who never cares about anything. He fathers Mariam's friend Ainsley, and he works as usual. And there is another character, Joe and Clara. Joe and Clara இருக்கான். இங்கே ஜோ ஒரு கணவனா வேலைக்கு போகிறான், குடும்பத்தை பார்த்துக்கிறான், குழந்தைய பார்த்துக்கிறான். அண்ட் கிளாரா as a woman gives birth to children. So இது ஒரு story. And there is a last character, Duncan. He is a graduate student in English with whom Mariam has an affair. So Mariam when she is betrothed to Peter நிச்சயம் பண்ணப்பட்ட பிறகு யாரோட பழகிறா? டங்கனோட பழகிறா. ஒரு ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக டங்கன் இஸ் அ ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். அவனோட உறவு கொள்ள ஆரம்பிச்சிடறான். யாரு? மரியம். ஸோ ஹி ஹேஸ் அன் அஃபயர் வித் டங்கன் அண்ட் ஹி எண்ட்ஸ் அப் ஹேவிங் செக்ஸ் வித் மரியன் இன் த எண்ட். ஸோ கடைசியில் அவங்க பழக்கம் உறவுல முடிஞ்சிருது. ஸோ மாறிடுறாங்க. So these are the major characters, dear students. Let me in the next class I will put a mind map of these main characters so that you can easily understand the relationship between these characters. So all the characters, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரங்களும், மரியானா இருந்தாலும் சரி, ஐன்ஸ்லி, லென்ஸ்லாக், Joe and Clara, all these major characters, and Duncan, all these 5 characters are connected to Mariam in some way or other. எல்லாரும் யாரோட கனெக்டடாக இருக்காங்க? Marian MacAlpin ஓட கனெக்ட் ஆயிருக்காங்க. And dear students, there is no hero in this novel. So this is not a drama, this is the novel, a Canadian novel. So in this novel there is no hero. The only hero, it only has heroine, that is Marian MacAlpin, who changes immediately to a radical woman. Radical woman na திடீர்னு சமுதாய கோட்பாடுகளை மீறுற ஒரு லேடியா மாற ஆரம்பிச்சு அவள் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிக்கிறாள். அவளுக்கு என்ன ரைட்ஸ் சரின்னு படுதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாள். ஸோ தட்ஸ் த திங். ஸோ she starts to live her own life. She refuses to accept the conventions of the society. சொசைட்டியுடைய கோட்பாடுகளை ஏற்க மறுத்து அவளுடைய நோக்கத்துக்கு வாழ ஆரம்பிக்கிற ஒரு கதாபாத்திரத்தினுடைய கதை தான் த எடிபிள் உமன். அண்ட் வாட் ஷீ ஃபேசஸ், கதையில் அவள் என்னெல்லாம் சந்திக்க போறான்றதா நம்மளுடைய கதைகள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட், wait for the story, okay, and we will stop our discussion today here. Thank you, dear students. Thank you.